வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரின் மிக முக்கியமான மற்றும் விறுவிறுப்பான போட்டிகளில் ஒன்றான ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளுக்கு இடையேயான 64வது லீக் போட்டியின் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நாம் விரிவாக காணப்போகிறோம். மே 19ஆம் தேதி ஜெய்ப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சவாய் மான்சிங் மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெற்றது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இந்த வெற்றி மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்தது. இந்த மிக முக்கியமான போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சற்றும் தயங்காமல் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு ஆஸ்திரேலியாவின் அதிரடி ஆட்டக்காரர்களான மிச்சல் மார்ஷ் மற்றும் ஜோஷ் இங்கிலிஸ் ஆகியோர் மிகச் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர். ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்களை தொடக்கம் முதலே நாலாபுறமும் சிதறடித்த இந்த ஜோடி பவர் பிளே ஓவர்களில் அசுரத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. குறிப்பாக ஜோஷ் இங்கிலிஸ் தனது அதிரடி ஆட்டத்தின் மூலம் ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்களை திணறடித்தார். அபாரமாக ஆடிய ஜோஷ் இங்கிலிஸ் 29 பந்துகளில் 60 ரன்கள் எடுத்திருந்தபோது யாஷ் ராஜ் புஞ்சாவின் பந்துவீச்சில் கிளீன் போல்ட் ஆகி வெளியேறினார். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி சிறப்பான ரன்களை சேர்த்திருந்தது. அதன் பின்னர் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் களமிறங்கி மிச்சல் மார்ஷுடன் ஜோடி சேர்ந்தார். மிச்சல் மார்ஷ் சதம் அடிப்பார் என மைதானத்தில் இருந்த அனைத்து ரசிகர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் சற்று துரதிருஷ்டவசமாக 57 பந்துகளில் 96 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து கேப்டன் ரிஷப் பண்ட் 23 பந்துகளில் 35 ரன்களை எடுத்து தனது பங்களிப்பை அளித்தார். இறுதிக்கட்டத்தில் நிக்கோலஸ் பூரன் 11 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்கள் என்ற இமாலய இலக்கை பதிவு செய்தது. ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்களில் யாஷ் ராஜ் புஞ்சா 4 ஓவர்கள் வீசி 35 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 221 ரன்கள் என்ற மிக கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு ஆரம்பமே அதிரடியாக அமைந்தது. கேப்டன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி ஆகியோர் தொடக்க வீரர்களாக களம் புகுந்தனர். தொடக்கம் முதலே லக்னோ பந்துவீச்சாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்த ஜெய்ஸ்வால் முதல் ஓவரிலேயே பவுண்டரிகளை விளாசி அசத்தினார். ஜெய்ஸ்வால் தொடர்ந்து தனது அபாரமான ஃபார்மை வெளிப்படுத்தி 23 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்து சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து ஆகாஷ் சிங் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அவர் ஆட்டமிழந்த பிறகுதான் இளம் புயலின் உண்மையான ஆட்டம் தொடங்கியது. பந்தை துல்லியமாக கணித்து மைதானத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் பறக்கவிட்ட வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன்கள் குவித்து மோஷன் கான் பந்துவீச்சில் அப்துல் சமதிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். வைபவ் சூரியவன்ஷிக்கு மறுமுனையில் மிகச்சிறந்த உறுதுணையாக நின்ற துருவ் ஜூரல் தனது முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஜூரல் 38 பந்துகளில் 53 ரன்கள் குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். இறுதி ஓவர்களில் ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு சில ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் டொனோவன் ஃபெரீரா களமிறங்கி அதிரடியாக விளையாடினார். அவர் 10 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்து அணியை வெற்றிக்கு அருகில் கொண்டு சென்றார். இதன் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 19.1 ஓவர்களில் வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 225 ரன்கள் குவித்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த மாபெரும் வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி IPL 2026 புள்ளி பட்டியலில் 14 புள்ளிகளுடன் 4வது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் வாய்ப்பை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. தனி ஒருவனாக நின்று லக்னோ அணியின் பந்துவீச்சை சிதறடித்த இளம் சூப்பர் ஸ்டார் வைபவ் சூரியவன்ஷிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான கிரிக்கெட் பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.